ஸோ எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணுவோம். 18 கொஷின் பாருங்கள். 18 கொஷினும் 17 கொஷினும் சேம் டைப் தான். ஐ திங்க் நீங்கள் இந்த கொஷின் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி வுட் ஹேவ் டன் திஸ் கொஷின். சரி, இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், இந்த கொஷின் போட்டு பாருங்கள். இந்த கொஷினும் இது வரைக்கும் 2 கொஷின் நீங்களே போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, 19 கொஷின். ஷோ தட் ஆல் ரெக்டாங்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் அ கிவன் ஃபிக்ஸட் சர்க்கிள் த ஸ்கொயர் ஹேஸ் மேக்ஸிமம் ஏரியா. சரியா, ரொம்ப சிம்பிளாக நிறைய விஷயத்த சொல்லிட்டாங்க. சரியா, ஷோ தட் ஆல் த ரெக்டாங்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் அ கிவன் ஃபிக்ஸட் சர்க்கிள். இந்த டேர்மை ஃபஸ்ட்டு பார்க்கணும். கிவன் என்ன? சர்க்கிள் இஸ் கிவன். ஒரு சர்க்கிள் கிவனாக இருக்குது. இந்த சர்க்கிள்குள்ளே ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் இன்ஸ்கிரைப்ட். சி, இந்த டேட்டா மட்டும் படித்தோம்னா இந்த சர்க்கிள்குள்ளே ரெக்டாங்கிள்ஸ், இது ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கலாம், இல்லை இதுவும் ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ஆர் இதுவும் ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கும். தேர் ஆர் n நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ். சரியா, என்ன ப்ரொவைடட் எல்லாத்துக்கும் சர்ஃபேஸ் ஏரியா வந்து மாறும். கரெக்டாக. ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம என்ன மாதிரி வேணால் ரெக்டாங்கிள் வச்சுக்கலாம். சரியா, பட் அவங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்றது நெக்ஸ்ட்டில் இருக்குது. த ஸ்கொயர் ஹேஸ் த மேக்ஸிமம் ஏரியா. சி, த ஸ்கொயர் ஹேஸ் த மேக்ஸிமம் ஏரியா. இதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது. ஷோ தட் ஆல் த ரெக்டாங்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் அ ஃபிக்ஸட் சர்க்கிள். ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதே சமயத்தை த ஸ்கொயர் ஹேஸ் த மேக்ஸிமம் ஏரியா சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் உள்ளே வைக்கிறீங்க. இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸிமமாக இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணணும், we are going to maximize the area of the rectangle. ஓகே, நம்ம அப்படி மேக்ஸிமைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சைடு கிடைக்குதுல்ல, அந்த 2 சைடுமே ஈக்குவல். L into Bயில் எல்லும் பியும் ஈக்குவலாக இருக்குது. சரியா, அப்போ என்ன அர்த்தம்? இன்டைரக்ட்லி இட் இஸ் பிகமிங் அ ஸ்கொயர். சரியா, இப்போ இந்த கொஸ்டின் படிச்சுப்பாங்க. ஷோ தட் ஆல் த ரெக்டாங்கிள் இன்ஸ்கிரைப்ட் in the given fixed circle the square has the maximum area. இப்போ புரியுதா கொஸ்டின்? ஸோ லெட்ஸ் சால்வ் தஸ். சரி, இங்கே பாருங்க, டயக்ராமேட்டிக்கில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள்குள்ளே நம்ம என்ன மாதிரி ரெக்டாங்கிள் வேணால் வரைஞ்சிக்கலாம். சரியா, we can draw any kind of rectangle. கண்டிஷனே கொடுக்கலன்னா நம்ம என்ன மல்டிபிள் ரெக்டாங்கிள்ஸ் வரைய முடியும். சரியா, பட் இந்த கொஷனில் கொடுத்த கண்டிஷன் வேறு. ஓகே, என்ன கொஷனில் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க? இது வந்து ஒரு ஸ்கொயருன்ட்டு ஃபைனலில் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டாக, ஸ்கொயருன்ட்டு ப்ரூவ் பண்ணணுன்னா என்ன அர்த்தம்? y = xன்னு ப்ரூவ் பண்ணணும். சரி, இப்போதைக்கு let us consider this is the circle. ஓகே, சர்க்கிள்குள்ளே ஐ எம் கன்சிடரிங் அ ரெக்டாங்கிள். அதோட சைடு எக்ஸு, அதோட லென்த் வந்து எக்ஸு, அதோட பிரெட்த் வந்து y. ஓகே, இப்போதைக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? x into y. ஓகே, ஸோ கொஷன் என்ன சொன்னாங்க? மேக்ஸிமைஸ் த ஏரியா. ஏன் ஃபைனலாக என்ன சொன்னாங்க? ஸ்கொயர் ஹூஸ் சைடு இஸ் மேக்ஸிமம்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரெக்டாங்கிளை தான் மேக்ஸிமைஸ் பண்ணி நம்ம ஸ்கொயர்னு சொல்கிறோம். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஓகே, ஏரியாவை மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கும். அதாவது நம்ம எக்ஸ்ன்னு இல்லை ஒய் ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிப்போம். இஃப் வி ஆர் ப்ரூவிங் தட் x = y, ஓகே, தென் த கிவன் கொஷன் இஸ் ஆன்சர்ட். கொஷனில் வந்து இதுதான் வந்து ஆன்சர் பண்ண சொன்னாங்க. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவோம்? இந்த ஏரியாவை வந்து நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணோம். அப்போ dA/, ஓகே, பிரச்சனைனா dxஆ இல்லை dyஆ, அது இப்போ பிரச்சனையாகிடுச்சு. கரெக்டாக. சி, ஏரியா கிவன், பட் ஆனால் 2 வேரியபிள் இருக்குது. கரெக்டாக. நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு வந்து எந்த கேஸையும் நீங்கள் டிஃப்ரென்சியேஷனை வந்து பேராமெட்ரிக் ஃபார்முக்கு கொண்டு போகாதீங்க. ஓகே, என்ன பண்ணணும்? இது மேக்ஸிமம் என்ன பண்ணணும்? இப்போ நம்ம சிங்கிள் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக அதுக்கு கொஷனில் ஒரு கிவன் வேர்டு இருக்கும். சரியா, இந்த கொஷனில் கிவன் வேர்டு என்ன தெரியுமா? இதுதான் ஃபிக்ஸட் சர்க்கிள். சரியா, ஃபிக்ஸட் சர்க்கிள்னா என்ன? r = கான்ஸ்டன்ட். இதுதான் உங்களோட கீ. சரியா, இப்போ இந்த ஆரையும் எக்ஸையும் ரிலேட் பண்ணணும். சரியா, எப்படி பண்ண போகிறோம்? இதுதான் இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஈஸி தான். ஓகே, இந்த விஷயம் தான், இதை சிங்கிள் வேரியபிளாக மாற்றுறது தான் ட்ரிக்கே, டேலண்ட்டே. சரியா, ஒரு 2 minutes வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. சர்க்கிளில் வந்து இங்கே r இருக்குது. ஓகே, சி, இது ஒரு சர்க்கிள்னு நீங்கள் சும்மா நினச்சிக்கோங்க. சரியா, இது வந்து r. ஓகே, r-க்கும் x-க்கும் y-க்கும், இல்லை r-க்கும் x-க்கும், இல்லை r-க்கும் y-க்கும் ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் கண்டுபிடிங்க. ஒரு 2 minutes பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு பாருங்கள். சரியா, ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சி,
நம்ம டார்கெட் என்னென்னா இதை வந்து நம்ம இப்போ சிங்கிள் வேரியபிளாக மாற்றணும். கிவன் ஆர் இஸ் த கான்ஸ்டன்ட். சரியா? ஸோ என்ன பண்ணணும், நம்ம ஒரு ரிலேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். எப்படின்னா சிம்பிள் லாஜிக் தான். ஓகே, ரேடியஸை எங்கேருந்து மெஷர் பண்ணாலும் ரேடியஸ் தான். கரெக்டாக? அது நம்ம இந்த கார்னர்லேருந்து மெஷர் பண்ணாலும் சரி, இந்த கார்னர்லேருந்து மெஷர் பண்ணாலும் சரி. ஓகே, இது ஒரு ஸ்கொயருன்னு சொன்னால், ஐ மீன் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் எல்லாம் ஒன்று தானே சொல்கிறதுனால என்னாச்சு, இது 90 டிகிரி. ஓகே, ஸோ இந்த சைடு வந்து 2r, இது எக்ஸ், இது ஒய். பைத்தாகோரஸ் அப்ளை பண்ணோம்னா வி வில் கெட் த ரிலேஷன். அவ்வளோதான், கொஷினே முடிஞ்சு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4r square. So we can write y square equal to 4r square minus x square. So y is obviously root of 4r square minus x square. அவ்வளோதான்டா, இதுதான் வந்து கொஷின். இந்த கொஷினில் இது மட்டும்தான் மேட்டர். இது கண்டுபிடிச்சிட்டோம்னா இது எல்லாமே உங்களோட சால்வ் பண்ணுற ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரியா? ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய ஈக்குவேஷன்ஸ்லாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் போட போகிறீங்க. சரியா? ஸோ ஏரியா ஃபார்மில் எப்படி மாற்றி எழுதிருக்கோம், எக்ஸ் இன்ட்டு ஒய். ஒய்யோட வேல்யூ என்ன, 4r square minus x square. r square minus x square. சரியா? இப்போ என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் ஃபுல்லாக சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் தான். சரியா? எக்ஸ் இன்ட்டு ஒய் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், ஐ எம் ஜஸ்ட் மல்டிப்ளையிங் திஸ் எக்ஸ் இன்சைட் திஸ் ரூட். அப்படி பண்ணால் என்ன ஆகும், எக்ஸ் உள்ளே போச்சுன்னா 4r square ப்ளஸ் எக்ஸ், ஐ மீன் 4r square இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. கரெக்டாக? எக்ஸை உள்ளே கொண்டு போனால் 4r square எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் 4. ஓகே, ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? dA by dx பண்ணுறோம். எப்படி பண்ண போகிறோம், சி 1 by root x எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, 1 by root x எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம்? ஓகே, ரூட் எக்ஸ் இருக்குல்ல இங்கே, ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா we will get x பவர் 1/2 மைனஸ் 1னா 1 by root x. ஆமாம், கரெக்டு. ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, 1/2 root x கிடைக்கும். கரெக்டாக? 1/2 root x. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஐ எம் அஸ்யூமிங் திஸ் ஃபுல் டேர்ம் ஆஸ் x. செயின் ரூல் அப்ளை பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன், எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணாக்கா என்ன கிடைக்குது, 1 இதை மறந்துருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு இதை மறந்துருக்கு. ஸோ அதை மட்டும் எக்ஸ்ன்னு வச்சா 1/2 இன்ட்டு ரூட் எக்ஸா, எக்ஸுக்கு பதில் 4r square x square மைனஸ் எக்ஸ் பவர் 4. இப்போ இதுக்குள்ளே இருக்கிறத அகைன் we need to differentiate. கரெக்டாக? இப்போ இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 4r square x square எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 2 இன்ட்டு 4r square இன்ட்டு எக்ஸ்ன்னு வருமா. ஸோ 2 இன்ட்டு 4r square இன்ட்டு 2x எழுதிட்டேன். அடுத்து எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா we get 4 இன்ட்டு எக்ஸ் க்யூப். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக dA by dx. இப்போ என்ன பண்ணணும், இதை சால்வ் பண்ணணும். சரியா? ஈக்குவேஷன்ஸை பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பெரிய ஈக்குவேஷனாக இருந்தால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னா இது அப்படியே ஃபுல் டேர்ம் அங்கே போனால் 0 ஆகிடும். ஓகே, இந்த ஃபுல் டேர்ம் அந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ இதை பற்றி கவலைப்பட வேணாம். மேலே என்ன இருக்குது, 8r square இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4x க்யூப். ஐம் ரைட்? ஸோ 4x க்யூப் கூட ஈக்குவேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை சால்வ் பண்ணலாம். 4 கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸில் ஒரு எக்ஸ் போயிடும். மீதி என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு √2 இன்ட்டு ஆர். ஓகே, இந்த எக்ஸ் ஈக்குவல் டு √2 இன்ட்டு ஆர் என்னது, இது ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஆக்சுவலாக எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு வரும். எக்ஸ் ஸ்கொயரை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுப்போம், பட் லென்த்தை நம்ம நெகட்டிவில் எடுக்க மாட்டோங்கிறனால we will just consider x equal to √2 into r. ஓகே, நான் இதை எக்ஸு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பிரச்சனைனா, எக்ஸு தெரிஞ்சிடுச்சு, பட் ஆனால் we don't know whether it is மேக்ஸிமம் ஆர் மினிமா. நமக்கு என்ன தேவை, மேக்ஸிமா வேணும். கரெக்டாக? மேக்ஸிமம் வேணும்னா we need to டபுள் டிஃப்ரென்ஷியேட் திஸ். சரியா? ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம், இப்போ திருப்பி இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் பெருசாக போகும். உங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஜஸ்ட் பாஸ் த வீடியோ அண்ட் u/v ஃபார்மேட்டில், ஓகே, u/v ஃபார்மேட்டில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பை யுவர் செல்ஃப். எப்படி, v ஸ்கொயர் இன்ட்டு u-v மைனஸ் v-u இந்த ஃபார்மேட்டில் ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் யுவர் செல்ஃப். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு என்ன ஃபைனலாக ஆன்சர் வருதுன்னு மட்டும் சொல்லுங்கள். சரியா? நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், v ஸ்கொயர் கீழே என்ன இருக்குது, v இருக்குங்க, அதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது கீழே, ஐம் கெட்டிங் 4 இன்ட்டு ரூட் கேன்சல் ஆகிடும் டோட்டலாக. கரெக்டாக? 4 இன்ட்டு 4r square x square மைனஸ் எக்ஸ் பவர் 4. சரியா? கீழே v ஸ்கொயரோட கதை முடிஞ்சு. இப்போ அடுத்து என்ன இருக்குது, மேலே u டேஷ் பண்ணணும்.
ஓகே யூன்றது இந்த ஃபுல் டேர்ம் யூ டேஷ் பண்ணோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் இது ஆல்ரெடி வந்து 4 × 2 × எக்ஸ் ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 8 ஆர் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. இதை எக்ஸை பொறுத்து அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், வெறும் 8 ஆர் ஸ்கொயர். ஸோ 8 ஆர் ஸ்கொயர் போட்டேன். அதுக்கப்புறம் 4x க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா வி வில் கெட் 12x ஸ்கொயர். சரியா, யூ டேஷ் பண்ணியாச்சு. கீப் த வி ஆஸ் இட் இட்ஸ். கரெக்டாக, வி அப்படியே இங்கே எப்படி இருக்கோ அதை அப்படியே மேலே வச்சுக்கணும். ஓகே, ஸோ யூ டேஷ் வி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வி டேஷ் யூ பண்ணணும். சரியா, யூவை அப்படியே எழுதிக்கிறேன், இது யூ. ஓகே, இந்த யூவை ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்டர்ப் அப்படி இங்கே எழுதிக்கிறேன். சரியா, யூ எழுதியாச்சு. வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, வி அகெயின் என்னது 1/2 √x ஃபார்மேட்டில் இருக்குது. கரெக்டாக, ஐ மீன் இது 1/2 2 × √x ஃபார்மேட்டில் இருக்குது. இதை அகெயின் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 2 × 1/2 √x ஃபார்ம் மாறுமா? ஓகே, ஸோ அதுதான் இங்கே இருக்குது. பெட்டர் கன்ஃபியூஷன் வரக்கூடாது, நீங்களே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் வராது. சரியா, சிம்பிள். 2 × 8r²x - 4x³. சரியா, உள்ளுக்குள்ளேயே செயின் ரூல் அப்ளை பண்ணியிருக்கேன். கீழே வந்து 2 × அப்படியே அந்த ஃபுல் டேர்மை இங்கே எழுதியிருக்கேன். சரியா, புரியுதா என்ன பண்ணிட்டு சிம்பிளி வி டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். இது 28 கிடையாது, 2 × 8 வெளியே இருக்க 2 × 8r²x - 4x³. சரியா, யூ டேஷ் வி டேஷ் யூ ஃபார்மேட்டில். ஈக்குவேஷன் இவ்வளோ பெருசாக வந்துடுச்சுன்னு பயப்பட தேவையில்லை. நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு இதுக்கு வேல்யூ தேவை கிடையாது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக, அதுதான் நம்ம டார்கெட். சரியா, ஸோ ஈக்குவேஷனை பார்த்து எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது நம்மளால். எப்படின்னா, ஓகே சிம்பிளிஃபை கூட வேணாம், ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படியே பண்ணலாம். இந்த டேர்மை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரியா, இதை சஃபிஷியண்ட்டாக நம்ம சால்வ் பண்ணுறோம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. சரியா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், 2 கேன்சல் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணாக்கா ஃபைனலாக நான் சால்வ் பண்ணதுக்கு எனக்கு என்ன வந்திருக்குன்னா 8√2r³ - 4√2r³ டிவைடட் பை √8r⁴ - 4x⁴ அண்ட் மேலே இது மல்டிப்ளை ஆகுது 8 × √2x³ - 4√2x ஐ மீன் r³ ஹோல்டு பை 4 × 8r⁴ - 4r⁴. சரியா, பொறுமையாக உட்காந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி வில் கெட் திஸ். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு மேலே சால்வ் பண்ண தேவையில்லை. சரியா, நமக்கு என்ன வேணும், இப்போ வி நீட் டு ஃபைண்ட் வெதர் இட் இஸ் அ மேக்ஸிமா ஆர் மினிமா. அப்படின்னா என்ன, பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கணும். சரியா, ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், செக்மெண்ட்டாக பார்ப்போம். 8r² - 24r². டெஃபினெட்லி இது எப்படி இருக்க போகுது, 8r² - 24r² will definitely be a negative. கரெக்டாக, இது நெகட்டிவ். அதே மாதிரி இது இட் டஸ் நாட் மேட்டர். கரெக்டாக, இதில் எல்லாமே ஸ்கொயராக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸ்ன்ற டேர்மும் ஆமாம் எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. நம்ம என்ன தான் இங்கே நெகட்டிவாக போட்டாலும் இது பாசிட்டிவாக மாறப்போகுது. அண்ட் 4 2s are 8. இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் ஆக மட்டும் இந்த என்டையர் டேர்மில் என்ன ஆகிடுச்சு, இந்த ஃபுல் டேர்ம் கன்சிடர் பண்ணோம்னா இட் இஸ் பிகமிங் நெகட்டிவ். ஓகே, சிமிலர்லி கீழே பார்த்தோம்னா எல்லாமே பவர் வந்து ஈவனாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி இந்த டேர்மை வந்து பாசிட்டிவாக வரும் நமக்கு ஆன்சர். 8r⁴ - 4r⁴ டெஃபினெட்லி பாசிட்டிவ். சிமிலர்லி இதுவும் இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இதுவும் வந்து பாசிட்டிவாக வந்துடுச்சுன்னா நம்ம தப்பிச்சிடுவோம். சரியா, ஸோ என்ன சொல்கிறேன், கீழே பிரச்சனை கிடையாது, கீழே வந்து பாசிட்டிவ், மேலே 8√2x³ இந்த இடத்துல 4, இதுவும் டெஃபினெட்லி பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஸோ என்ன கிடச்சா இதுவும் பாசிட்டிவ். கரெக்டாக, ஸோ இந்த டேர்ம் பாசிட்டிவ், இந்த டேர்ம் பாசிட்டிவ், இந்த டேர்ம் நெகட்டிவ். ஓகே, அண்ட் நல்லா கவனிச்சிங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ பெருசாக இருக்குது. சரியா, நல்லா கவனிச்சு பாருங்கள். பிகாஸ் இந்த இடத்துல டிவைட் ஆகுது, பெரிய வேல்யூ இது சின்ன வேல்யூ, இது பெரிய வேல்யூ. கரெக்டாக பார்த்தாலே இது கொஞ்சம் கம்பேரிசனும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. கரெக்டாக, ஓகே 1 minute. இந்த ஈக்குவேஷன் வந்து நெகட்டிவாக மாறுது. சரியாக கவனிங்க. சி ஹியர் இது பாசிட்டிவ், நோ ப்ராப்ளம். சரியா, பட் இந்த இடத்துல பாருங்கள், இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கும், இதுவும் பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கும். பட் ஆனால் நான் இந்த மைனஸ் பார்க்கல. ஓகே, இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் இருக்குது. ஓகே, அப்போ மைனஸ், இதுவும் மைனஸ், இது பாசிட்டிவ். ஸோ ஆல் அரவுண்ட் என்ன சொல்லலாம் நீங்கள், ஃபைனலாக ஈக்குவேஷன் வில் பி நெகட்டிவ் ஈக்குவேஷன். am I correct? புரியுதா என்ன பண்ணுன்ட்டு? Simply just comparing the values, I am telling that this equation will be negative. நெகட்டிவ்னா என்ன, obviously less than 0, hence it is the maximum point. So point of maxima தெரிஞ்சு போச்சு. என்னது, x equal to √2r என்றது point of maxima. பட் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும் கொஸ்டினில், we need to show that it is going to be a square. ஸோ ஸ்கொயராக வரணும்னு என்ன அர்த்தம், x should be equal to y.
ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த பைத்தோகோரஸ் அப்ளை பண்ணி y-யோட ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம்ல, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகே, அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சி x equal to root 2 into r, இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get y equal to root 2 into r. ஸோ டெஃபினெட்லி y equal to root 2 into r and x equal to root 2 into r. இது வந்து கண்டிப்பாக என்னது ஸ்கொயர். கொஷனில் கேட்ட மாதிரி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, 28th கொஷின் பார்ப்போம். Show that right circular cylinder of given surface and maximum value. Okay, show that the right circular cylinder, okay, or cylinder show that the right circular cylinder of given surface and maximum volume. Surface is given, okay, s is equal to constant. Okay, next maximum volume is such that its height is equal to the diameter of the base. சரியா, இந்த இடத்துல மேக்ஸிமம் வால்யூ கேட்டிருக்காங்க. இப்போ வால்யூமை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும். சரியா, அண்ட் சச் தட், ஓகே அது கேட்கல. கொஷின் பாருங்கள், சச் தட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு diameter of the base h equal to 2r இன்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சி கொஷின் இப்படி படிக்க வேணாம், கவனிங்க. ஸோ கீவன் என்னன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். கீவன் என்ன, சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்னால் என்ன அர்த்தம், இது ஒரு சிலிண்டர். இந்த சிலிண்டருக்கு சர்ஃபேஸ் என்னது, இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ். சரியா, ஸோ சர்ஃபேஸ் இஸ் கிவன். அப்போனா என்ன அர்த்தம், πr² + πr² 2πr² ப்ளஸ் 2πrh இந்த ஃபுல் டேர்ம், இந்த ஹைட் 2πrh. ஓகே, இந்த சர்ஃபேஸ் வந்து கிவன். ஓகே, என்ன கேட்குறாங்கன்னா we need to find, okay, we need to prove that h equal to 2 into r. Okay, now maximizing the volume. கொஷனில் அதுவும் கிவனில் வால்யூமை மேக்ஸிமைஸ் பண்ணுங்கன்னு டேரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் என்ன, ஐ மீன் சிலிண்டர் என்னது, πr²h. ஓகே, இப்போ இதை மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு we need to prove h equal to 2r. ஓகே, ஸோ எப்படின்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், we need to convert இது into a single variable. ஓகே, how to convert this into a single variable, அதுக்கு தான் given. ஓகே, given கொடுத்துருந்தாலே நமக்கு அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஸோ h வந்து நான் வந்து ஹெச்சோட வேல்யூ வேணும் எனக்கு. அப்போ ஹெச்சோட வேல்யூ வேணால் என்ன பண்ணிக்கலாம், s minus 2πr², h minus 2πr² divided by 2πr. ஓகே, divided by 2πr போட்டோன்னா h equal to என்னது, s minus 2πr² divided by 2πr. ஓகே, ஹெச்சோட வேல்யூ கிடச்சிச்சு. just substitute the value of h in this volume போட்டோன்னா அப்போ இது வந்து ஒரு சிங்கிள் ஈக்குவேஷனாக மாறுதா, πr² இன்ட்டு ஹெச்சோட ஃபுல் வேல்யூ இங்கே போட்டுடலாம். சரியா, இப்போ நான் இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறேன். சி, கேன் ஐ ரைட் πr² s divided by 2πr minus πr² into 2πr², அதாவது 2πr² 2π² r⁴ divided by 2πr. சரியா, சிம்பிளி உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஐசோலேட் பண்ணிவிட்டேன். சரியா, இப்போ I can cancel π and r. So sr by 2 minus πr3. இதுதான் என்னோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம். இது என்னது, வால்யூம். என்னோடய வால்யூம் வந்து ஈக்குவேஷன் இவ்வளோ சிம்பிளாக மாறிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வால்யூமை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு r பண்ணிவிட்டு அது ஈக்குவல் டு 0ன்னு வச்சு கண்டுபிடிச்சோம்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சிடும். ஓகே, இந்த ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு r டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெறும் s by 2 minus 3πr². ஓகே, which is equal to 0. கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணுன்றனால. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா r equal to root s by 6π. ஓகே, இந்த இடத்துல s இருக்குன்னு சொல்லாதீங்க, s வந்து கான்ஸ்டன்ட் கிவன் கொடுத்தாச்சு கரெக்டாக. ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஸோ r equal to root of s divided by 6π. ஓகே, ஸோ இது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். பட் we need to find the maximum value, அதாவது இது மேக்ஸிமவான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஈக்குவேஷன் அகெயின். சரியா, பண்ணிவிட்டு we need to substitute the value in that. ஓகே, அப்படி பண்ணோம்னாக்கா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get 0 and again πr³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6πr. ஓகே, ஃபைனலாக என்ன கிடைக்குது, substitute this in this r பண்ணோம்னா minus of 6π into s by 6π. ஓகே, see இது என்ன வேணாலும் வரட்டும், ஃபைனலாக you will get a negative sign. கரெக்டாக நெகட்டிவ் சைன். ஸோ நெகட்டிவ் சைன்னா which means it is the maximum point of maximum. ஓகே, நான் இது வந்து கண்டுபிடிச்சிங்க, மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிங்க r. இப்போ என்ன நமக்கு ப்ரூவ் பண்ணணும், நீட் டு ப்ரூவ் h equal to 2r. கரெக்டாக. ஸோ கிவன் ஈக்குவேஷன் இருக்குல்ல,
h ஈக்குவல் டு ஓகே இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல சி எங்கே போச்சு ஓகே சி ஹியர் இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல கேன் ஐ ரைட் திஸ் ஈக்குவேஷன் as this r square equal to s by 6 pi okay and s equal to 6 pi r square னு எழுதுறேன் okay just I am rearranging and deriving as s equal to 6 pi r square ஏன்னா given என்னன்னா எனக்கு surface area okay solution நான் பார்க்கும்போது okay நான் instead of substituting a value of r directly okay டைரெக்டாக value of r substitute பண்ணி h கண்டுபிடிக்கிறதோட நான் இந்த s நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா ஐ கேன் ஈஸிலி சால்வ் கரெக்டாக. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அந்த மாதிரி சால்வ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்களும் கம்பேர் பண்ணணும் சரியா. கம்பேர் பண்ணிவிட்டு எது ஈஸியஸ்ட் மெத்தடில் சால்வ் பண்ணணுமோ அப்படி சால்வ் பண்ணணும் சரியா. ஏன்னா லென்த்தி மெத்தட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் பயங்கரமாக வேஸ்ட் ஆகும் சரியா. சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த சொல்யூஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக வந்து சம் முடியும்னு கவனிக்கணும் சரியா. ஸோ இப்போ இது ஈஸியாக முடிச்சிடலாம் நம்ம. 6 pi r square equal to 2 pi r square plus 2 pi rh. இது எதுவும் சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனலி யூ கெட் கேன்சல்லாம் பண்ணிங்கன்னா ஃபைனலி வில் கெட் 2r equal to h. okay so this is what நம்மள கேட்டிருந்தாங்க சரியா. so question was simple. so next question பார்ப்போம். question number 21. of all the closed cylindrical cans of a given volume 100 cubic meter. ஓகே ஒரு சிலிண்ட்ரிக்கல் கேன் அதோட வால்யூம் வந்து 100 மீட்டர் க்யூப் சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் த கேன் விச் ஹேஸ் மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா. சரி இது கொஷின் அப்படியே கொஞ்சம் உல்ட்டா. இவ்வளோ நேரம் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டு வால்யூம் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள் இல்லை மினிமைஸ் பண்ணுங்கள் சொன்னாங்க. இந்த கேஸ் என்ன பண்ணிட்டாங்க, வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு எனக்கு இந்த வால்யூம் வேணும், இந்த வால்யூமுக்கு எனக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ் ஏரியா சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ் ஆகும். சரி அங்கே என்ன பண்ணுவாங்க, இப்போ பேக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் பாட்டில்ஸ்லாம் ஏன் மேக்ஸிமமாக சிலிண்டரில் வருது, ஏன்னா சிலிண்டர் தான் வந்து மேக்ஸிமம் சைஸை வந்து என்ன பண்ணிக்கும், இது பண்ணிக்கும் சரியா. சில பேர் சொல்லுங்கள் இல்லை ஸ்பியர் தான் அப்படின்ட்டு சரியா. கரெக்ட், ஸ்பியர் தான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகம். ஓகே ஸ்பியருக்கு அடுத்து சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். பட் ஸ்பியரை வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பார்சலுக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ இட் வில் பி நாட் கன்வீனியன்ட். ஸோ அதனால நம்மளோட மேக்ஸிமம் பாட்டில்ஸ்லாம் எப்படி வருது, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வருது. ஓகே அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து மேபி ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கும் சரியா. எனக்கு வந்து இவ்வளோ வால்யூம் வந்து எனக்கு தேவைப்படுது சரியா. எனக்கு இந்த வால்யூமுக்கு ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணுங்கள், பட் என்கிட்ட மெட்டீரியல் வந்து கம்மியாக தான் இருக்குது, இதுதான் உங்களோட கண்டிஷன் சரியா. ஸோ இந்த மெட்டீரியல் இந்த வால்யூமுக்கு இருக்கலே மேக்ஸிமம் சைஸ் எனக்கு என்ன வரும் அதை மினிமம் சைஸ் என்ன வருமோ அதை கொடுங்க அப்படின்னு கொஷின் கேட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், வால்யூம் வந்து 100 சென்டிமீட்டர் க்யூப். இந்த வால்யூமுக்கு n நம்பர் ஆஃப் சிலிண்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்படி ஒரு சிலிண்டர் வரலாம், இல்லை இப்படி ஒரு சிலிண்டர் வரலாம். ஓகே n நம்பர் ஆஃப் சிலிண்டர் ஃபார்ம் பண்ண முடியும் சரியா. நமக்கு தேவையான சிலிண்டர் எப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து மினிமமாக இருக்கணும். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர்னால் என்னது, 2 pi r ஸ்கொயர் ப்ளஸ் 2 pi rh கரெக்டாக. 2 pi r ஸ்கொயர் ப்ளஸ் 2 pi rh. ஸோ இது வந்து மினிமமாக இருக்கணும் சரியா. இதை வந்து அப்போ என்ன பண்ணணும், மினிமைஸ் பண்ணணும். ஓகே பட் இந்த இடத்துல அகெயின் உங்களுக்கு 2 கண்டிஷன் RH இருக்குது. ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், அதுக்காக தான் கிவன் 100 ஈக்குவல் டு வால்யூம் pi r ஸ்கொயர். ஓகே pi r ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து h ஈக்குவல் டு 100 பை pi r ஸ்கொயர்னு கொண்டு வரேன். ஓகே இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே பண்ணாக்க என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷன் 2 pi r ஸ்கொயர் ப்ளஸ் 2 pi r இன்ட்டு 100 பை pi r ஸ்கொயர். இங்கே அகெயின் ஐ கேன் கேன்சல் pi r. ஃபைனலி ஐ வில் கெட் 4 pi r. ஓகே இதை நான் சால்வ் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஐம் அப்ளைங் டிஃப்ரென்சியேஷன் சரியா. அப்போ இது என்ன ஆகும், 4 pi r ஆகும் கரெக்டாக. இந்த இடத்துல pi கேன்சலு, r ஒன்று கீழே இருக்குது, 200 பை r இருக்குது. ஸோ அதை அகெயின் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா ஐ வில் கெட் -200 டிவைடட் பை r கரெக்டாக. இப்போ டிஃப்ரென்சியேஷனோட செக் பண்ணிக்கோங்க, ஐ திங்க் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே நான் 4 pi r க்யூப் இதை இன்னும் சால்வ் பண்ணுறேன். 4 pi r க்யூப் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 200. ஸோ r க்யூப் ஈக்குவல் டு 50 பை பைன்னு வருது, வேறு r ஈக்குவல் டு 50 பை பை ஹோல் பவர் 1/3 சரியா. ஈக்குவேஷன்ஸை பார்த்து நோ நீட் டு ஃபியர். ஓகே மேக்ஸிமமாக நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடுவோம் சரியா. ஸோ ஈக்குவேஷன்ஸை பார்த்து பயப்பட வேணாம், பொறுமையாக சால்வ் பண்ணோம்னா எல்லாமே கரெக்டாக வரும் சரியா. கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்துடுச்சு. இப்போ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை மினிமான்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், டபுள் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஸோ இதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா ஐ கெட் 4 pi அண்ட் ஓகே இந்த இடத்துல r ஸ்கொயர் வரும், தப்பு.
ஓகே, இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் வரும், மாற்றிக்கோங்க. ஸோ 200 இன்ட்டு 200 டிவைடட் பை ஆர் கியூப். ஓகே, ஸோ இதை டபுள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணாக்கா இந்த ஆன்சர் வருது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஆட் ஆர் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஆரோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா, அப்படி சப்ஸ்டியூட் பண்ணாக்கா ஐ வில் கெட் திஸ். நம்ம மோட்டிவ் வேணால் இது பாசிட்டிவாக நெகட்டிவாக, இது பாசிட்டிவ், டெஃபினெட்லி இதுவும் வந்து பாசிட்டிவ். கரெக்டாக, அப்போ இந்த என்டையர் வால்யூம் இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ். அப்போ ஹென்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்ச பாயிண்ட் இஸ் டெஃபினெட்லி அ பாயிண்ட் ஆஃப் மினிமா. டெஃபினெட்லி அ பாயிண்ட் ஆஃப் மினிமா. சரியா, ஸோ இப்போ இதுக்கு அடுத்து எல்லாமே சிம்பிள் தான். ஹெச் என்னது, 100 பை ஹெச்சோட வேல்யூவில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த ஆர். ஏன்னா ஹெச் வேணும் உங்களுக்கு, டைமென்ஷன் கேட்டாங்களா, ஆர் கண்டுபிடிச்சிங்க, இப்போ ஹெச் வேணும். ஹெச் வேணும்னா நீங்கள் ஆல்ரெடி ஹெச் ஈக்குவல் டு 100 பை பை ஆர் பவர் 2/3. ஆமாம், பை ஆர்ன்ட்டு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பை ஆர் பவர் 1/3 அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, substituting the value here, 100 divided by pi into 50 by pi whole power 2/3. ஓகே, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, see pi divided by pi power 2/3 இதை மேலே கொண்டு போனால் pi, ஓகே, 1 minus 2/3 எழுதிக்கலாம். சரியா, சிமிலர்லி இந்த 100 நான் 2 into 50 மாற்றி எழுதிக்கிறேன். சரியா, 2 into 50 எழுதிக்கிறேன். 50யும் 1 minus 2/3 மாற்றி எழுதிக்கலாமா, அதாவது 1/3. சரியா, இந்த ஸ்டெப் புரியுதா, பையை நான் மேலே கொண்டு போயிட்டேன், 50யும் மேலே கொண்டு போயிட்டேன். ஃபைனலி ஐ எம் கெட்டிங் 2 into 50 power 1/3 ஹோல் டிவைடட் பை பை பவர் 1/3. சரியா, அப்போ இது ஃபைனலாக என்ன ஆகுது, 2 into 50 by pi ஹோல் பவர் 1/3. ஸோ உங்கள் ஹெச் கிடச்சிருச்சு, உங்களுக்கு ஆரும் கிடச்சிருச்சு. திஸ் கொஷன் இஸ் சால்வ் நவ். சரியா, second question பார்ப்போம். A wire of length 28 meter is cut into 2 pieces. Okay, one of the piece is to be made into a square and the other into a circle. சரி, ஒரு வயர் இருக்குது, அதை கட் பண்ணுறோம். ஒரு பீஸை வந்து நம்ம ஸ்கொயராக மாற்றுறோம், ஒரு பீஸை வந்து சர்க்கிள். வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் 2 pieces? ஓகே, இந்த 2 பீஸோட லென்த்து கேட்குறாங்க. இதான் கொஷனில் கேட்டிருக்காங்க, இந்த ரெண்டுத்தோட லென்த்து. ஸோ தட் combined area of square and circle is minimum. சரியா, இது சிம்பிள் கொஸ்டின். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அண்ட் சர்க்கிளை வந்து ஆட் பண்ணணும், அதோட மினிமம் எடுக்கணும். மினிமம் எடுத்தோம்னா we will get the answer. ஓகே, ஸோ கொஸ்டினை டயக்ராமெட்டிக்கலாக சொல்லியிருக்கேன். ஐ எம் கன்சிடரிங் திஸ் as x and this as 28 minus x. கரெக்டாக, ஸோ எக்ஸை ஸ்கொயராக மாற்றுறேன். அப்போ இந்த ஃபார்ம் பண்ண ஸ்கொயரோட லென்த் என்ன வரும், ஆப்வியஸ்லி x/4. சரியா, ஒரு சைடுனா எக்ஸு, பட் ஸ்கொயருக்கு எத்தனை சைடு இருக்கும், 4 சைட்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணும், x/4 பண்ணும். ஒரு சைடோட வேல்யூ வந்து x/4. ஓகே, அண்ட் சிமிலர்லி 28 minus xன்றது என்னது, சர்க்கிளாக மாற்றுறேன். அப்போ இந்த சர்க்கிள், ஓகே, இப்போதைக்கு இது வரைக்கும் புரிஞ்சா. நவ் சி, கம்பைன்ட் ஏரியா இஸ் மினிமம் பண்ணணும். கம்பைன்ட் ஏரியா இஸ் மினிமம், அதாவது மினிமைஸ் பண்ணணும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது, x/4 ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன, பை ஆர் ஸ்கொயர். சரி, ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, 2πr = 28 minus x. கரெக்டு தானே, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 28 minus x. கரெக்டாக, அப்போ r = 28 minus x டிவைடட் பை 2π. புரியுதா, ஸோ அவ்வளோதான். இந்த ஆரோட வேல்யூ இங்கே போட்டால் இது x/4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பை இன்ட்டு 28 minus x டிவைடட் பை 2π ஹோல் ஸ்கொயர். ஸோ இதோட மினிமா கேட்குறாங்க. சரியா, ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா, x²/16 ஈக்குவல் டு, நான் மேலே ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். சரியா, மேலே ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், இந்த பையும் கேன்சல் பண்ணிக்கிறேன் நான். சரியா, ஓகே, பை ஸ்கொயர் இருக்குது. ஸோ 28² + x² - 56x டிவைடட் பை 4π². இங்கேயும் ஒரு பை இருக்குது. சரியா, ஸோ பையும் கேன்சல் பண்ணிட்டேன் நான். சரியா, ஸோ ஃபைனலி ஐ எம் கெட்டிங் dA/dx ஈக்குவல் டு, இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் டேரெக்டாக, 2x/16 ப்ளஸ் 2x - 56 2x - 56 அண்ட் 4π இஸ் அ கான்ஸ்டன்ட். அது அப்படியே கீழே 4π மட்டும் இருக்குது. இந்த 2 அடிச்சிட்டேன் நான். சரியா, 4π மட்டும் இருக்கும். நான் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணாக்கா x/8 ப்ளஸ் x/2π மைனஸ் 14/π. சரியா, இதை தனித்தனியாக பிரித்து எழுதிட்டேன். சரியா, இப்போ என்ன வருது, ஈக்குவல் டு 0. நான் எக்ஸை காமனாக எடுக்கிறேன், எக்ஸோட வேல்யூ வேணும் நமக்கு. சரியா, எக்ஸை காமனாக எடுக்கிறேன், 14/π அங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதை எல்சிஎம் எடுத்தோன்னா 2π + 8π 16π = 14π. பை கேன்சல் ஆகிடுது. சரியா, ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்குது, x =
சி இதை சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்குது, எக்ஸ் இன்ட்டு 2π ஈக்குவல் டு 14 into 6 and x is equal to 14 into 6 by 2π plus 8 and I can write it as 14 into 8 by π plus 4 and இந்த மல்டிப்ளை பண்ணனா எக்ஸ் ஈக்குவல் டு 112 by π by 4 ஈக்குவல் டு எக்ஸ். சரியா? ஸோ உங்களோட எக்ஸ் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் 112 by π plus 4. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், we need to check whether it is maxima or minima. அதுக்கு என்ன பண்ணணும், d square a by dx square பண்ணணும். சரி, அது சிம்பிளான டெரிவேஷன் தான். போட்டிங்கன்னா you will get 2 by 16 plus 2 by 4π. சரி, இது ஆப்வியஸ்லி எக்ஸை டிபெண்ட் பண்ணியில்லை, ஆப்வியஸ்லி பாசிட்டிவ். கரெக்டாக பாசிட்டிவ்னா இது வந்து மினிமா தான். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க எக்ஸோட வேல்யூ இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், கொஷின் என்ன கேட்டாங்க, கொஷின் வாஸ் சிம்பிள். கொஷினில் வந்து இந்த எக்ஸும் இந்த 28 மைனஸ் எக்ஸும் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க 112 சம்திங் வந்துச்சு. கரெக்டாக? ஸோ 28 மைனஸ் எக்ஸ்னால் 28 மைனஸ் 112 அந்த ஈக்குவேஷன். ஓகே, இங்கே பாருங்கள், எக்ஸோட வேல்யூ வந்து 112. கரெக்டாக? அண்ட் 28 மைனஸ் எக்ஸ்னால் 28 மைனஸ் 112 by π ப்ளஸ் 4ன்னு பண்ணிங்கன்னா யூ வில் ஃபைனலி கெட் 28 π by π ப்ளஸ் 4. சரியா? ஸோ இப்படி தான் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். சரியா? நான் நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஸோ 23rd கொஷின் பார்ப்போம். ஓகே, 23rd கொஷின்னா ப்ரூவ் த வால்யூம் ஆஃப் லார்ஜஸ்ட் கோன். ஓகே, லார்ஜஸ்ட் கோன் that can be inscribed in a sphere of radius r is 3 by 27th of the volume of the sphere. Okay, so என்ன சொல்கிறாங்கன்னா, prove the volume of largest cone that can be inscribed in a sphere of radius r. ஸோ இந்த இடத்துல given ஸ்பியருக்குள்ளே ஒரு கோன் இருக்குது. ஓகே, அந்த கோனோட 1 minute see 8 by 27th the volume of the sphere, அதாவது 8 by 27 4 by 3 into pi r cube. சரியா? இப்போ இது என்னதுன்னு பார்ப்போம். see given is that ஒரு ஸ்பியர். ஓகே, ஸ்பியருக்குள்ளே ஒரு கோன் வைக்கிறோம். ஓகே, ஐ எம் அஸ்யூமிங் திஸ் இஸ் த கோன். சரியா? ஸ்பியரோட ரேடியஸ் லெட் இட் பி கேபிட்டல் ஆர் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஃபிக்ஸட். இது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, அண்ட் உங்களோட கோனோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். ஓகே, கேபிட்டல் ஆர் ஸ்பியரோட ரேடியஸ், கோனோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். ஓகே, இந்த கோனோட ஹைட் என்னவாக இருக்கும், லெட் இட் பி ஹெச். சரியா? பட் ஹெச்னு எடுத்தால் உங்கள் வேரியபிள்ஸ் அதிகமாகிட்டுருக்கு. சரியா? என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் வேரியபிள்ஸை கம்மியாக வைக்கணும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல ஆர் இருக்குது, அப்போ ஆப்வியஸ்லி இந்த இடத்துல என்ன வரும், ஆர் வரும். கரெக்டாக? if I'm joining like this will be also r. கரெக்டாக? இந்த இடத்துல ஸ்மால் ஆர் இருக்குது. ஸோ பைத்தோகரஸ் அப்ளை பண்ணணும்னா r square minus r square will be the length of this r. am I right? ஸோ உங்களோட ஹைட் என்ன வந்துச்சு, r plus r square minus r square. சரியா? ஸோ இதுதான் வந்து given dimensions. இப்போ என்ன பண்ணணும்னா கோன் ஆஃப் லார்ஜஸ்ட் வால்யூம். சரியா? அப்போ எதோட வால்யூமை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறோம், கோனோட வேல்யூம் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். கரெக்டாக? மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு we need to prove this வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கூட 8 by 27 times. சரியா? இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் கொஷின் இஸ் சிம்பிள். நம்ம பார்த்த லாஜிக் தான் இங்கேயும் அப்ளை ஆக போகுது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா சொல்யூஷன்ஸ் ரொம்ப பெருசாக போக போகுது. ஈக்குவேஷன்ஸ் வில் பி ரொம்ப பெரிய ஈக்குவேஷன்ஸ் தான் வரும். சரியா? ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக இந்த கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணணும். given வால்யூம் ஆஃப் கோன் என்னது, வால்யூம் ஆஃப் கோன் இஸ் 1 by 3 pi r square into okay இது 4 by 3 I think so. 1 minute. volume of 4 by 3 pi r square. Okay, 1 minute. Yeah, correct. No, volume of a cone is 1 by 3 pi r square into this, அதாவது height of the cone. கரெக்டாக? given இது வந்து வால்யூம் ஆஃப் கோன் 1 by 3 into pi r square into height of the cone. கரெக்டாக? ஹைட்டோட கோன் எப்படி கண்டுபிடிச்சான்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், we need to find the largest value, அதாவது மேக்ஸிமா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், f dash பண்ணிவிட்டு நம்ம ஈக்குவல் டு 0ன்னு வச்சா தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ எம் ஜஸ்ட் சிம்பிளிஃபைங் திஸ். ஓகே, பை பை 3 வெளியே வச்சுக்கிறேன். ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஆர் ஸ்கொயரை டேரெக்டாக நான் ஸ்கொயர் ரூட்குள்ளே கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு போனால் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் உள்ளே போயிடுச்சுன்னா ஆல்ரெடி ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அது என்ன ஆகும், ஸ்மால் ஆர் பவர் 4ஆக மாறும். கரெக்டாக? திருப்பி இது உள்ளே போச்சுன்னா ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, உள்ளே ஒரு ஆர் பவர் 4 வந்துச்சா ஆர் பவர் 6ஆக மாறும். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து உங்களோட வால்யூம் இது பண்ண சிம்பிளிஃபை பண்ண ஃபார்ம். ஓகே,
இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் சரியா. டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க என்ன வருது, π/3 இஸ் அ கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கட்டும். ஆர் ஸ்மால் ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா ஐ கெட் 2 இன்ட்டு கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர். ஓகே, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸு ரூட் எக்ஸ்குள்ளே இருக்கிறத அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் சரியா. 1/2 ரூட் எக்ஸ் இங்கே கீழே எழுதிட்டேன். 1/2 இன்ட்டு உள்ளே இருக்க வேல்யூ ஃபுல்லாக இது சரியா. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிறத அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 4 இன்ட்டு ஆர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் பவர் 3 அண்ட் 6 இன்ட்டு ஆர் பவர் 5. ஓகே, இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சா. இப்போ dv/dr கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம், we need to solve the equation சரியா. சால்வ் பண்ணுறதுக்குள்ள எல்சிஎம் எடுக்கலாம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வருது, 2r இன்ட்டு 2 இன்ட்டு 2 4. ஸோ டேரக்ட்லி ஐ கேன் ரைட் 4r இன்ட்டு ஸ்மால் ஆர் இன்ட்டு இந்த ஃபுல் வேல்யூ இங்கே இருக்குது ப்ளஸ் இந்த ஃபுல் வேல்யூ இங்கே இருக்குது சரியா, டிவைடட் பை திஸ் டேர்ம் சரி. நான் எதுக்கு எல்சிஎம் எடுத்தேன்னா ஈக்குவல் டு 0 கரெக்டாக நம்ம லிமிட் கண்டுபிடிக்கணும், ஈக்குவல் டு 0 பண்ணுறோம். ஸோ என்ன ஆகுது, 0 கூட ஈக்குவல் பண்ணுறனால இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடுது, இந்த π/3யும் 0 ஆகிடுது. ஸோ பாக்கி என்ன இருக்குது, மேலே இருக்க டேர்ம் மட்டும்தான் சரியா. மேலே இருக்க டேர்ம் என்ன, 4 இன்ட்டு கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்ஸ் இன்ட்டு ஆர் பவர் 4 மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகே, இப்போ மீதி என்ன இருக்குது, அந்த சைடு இருக்க வேல்யூவை அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன், ஈக்குவல் டு 0. ஓகே, என்ன பண்ணுறேன், இப்போ இந்த டேர்மை நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்படி அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகுது, ஐம் கெட்டிங் 4 இன்ட்டு கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்மால் ஆர் பவர் 4 மைனஸ் ஆர் பவர் 6. ஓகே, ஈக்குவல் டு 6 இன்ட்டு ஆர் பவர் 5 மைனஸ் 4r ஸ்கொயர். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா. இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் சரியா. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து சால்வ் பண்ணணும் சரியா. சால்வ் பண்ணி நான் ஸ்மால் ஆருக்கு ஒரு வேல்யூ கொண்டு வரணும் சரியா. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணால் எனக்கு இந்த ரூட் ரிமூவ் ஆகிடுது சரியா. ரூட் ரிமூவ் ஆச்சுன்னா என்ன ஆகுது, 16 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர், அதான் 2r ஸ்கொயர் அண்ட் இந்த வேல்யூ ரூட் ரிமூவ் ஆகிடுது சரியா. அண்ட் இந்த சைடு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணால் இது கம்ப்ளீட்டுக்கும் பண்ணுவோம் சரியா. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க, இப்படியும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது, இந்த ஃபுல் டேர்முக்குமே ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணலாம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஐ மீன் a ப்ளஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வரும் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab பண்ணுறேன் சரியா. பண்ணால் ஃபைனலி ஐம் கெட்டிங் திஸ். இதை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 16r பவர் 4 இன்ட்டு ஆர் பவர் 6 மைனஸ் 16r ஸ்கொயர் ஆர் பவர் 8 ஈக்குவல் டு இங்கே இருக்க டேர்மை அப்படியே எழுதிக்கோங்க சரியா. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, கேபிட்டல் ஆரையும் இதையும் இந்த பக்கம் கொண்டு வந்தால் ஐ வில் கெட் 32r ஸ்கொயர் ஆர் பவர் 8. ஓகே, ஸோ ஃபைனலி என்ன கிடைக்குது, 32r ஸ்கொயர் ஆர் பவர் 8 ஈக்குவல் டு 36r பவர் 10. ஸோ ஸ்மால் ஆரோட வேல்யூ என்னது, ஃபைனலி இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 2√2 டிவைடட் பை 3 இன்ட்டு ஆர். ஓகே, ஸோ இது உங்களுக்கு பெரிய கால்குலேஷன் தெரிஞ்சுன்னா இதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கால்குலேஷன் வரும், அது என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் சரியா. ஸோ ஃபைனலாக இது என்னது உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகே, இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சா நம்ம அப்படியே விட்டால் இந்த ஈக்குவேஷன் சிம்பிள். ஜஸ்ட் என்ன பண்ணணும், வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலாவில் வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலாவில் இந்த ஆரோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get the ஆன்சர் சரியா. பட் டேரெக்டாக நம்ம அப்படி பண்ணக்கூடாது கரெக்டாக. நம்ம இதை வந்து செக் பண்ணணும், இது மேக்ஸிமமா இல்லை மினிமமா அப்படின்ட்டு. ஆப்வியஸாக இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் எதுவுமே கான்ட்ரடிக்ஷனே கிடையாது. கொஷனில் மேக்ஸிமம் வேல்யூ கேட்டால் உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் மேக்ஸிமமாக தான் வந்துச்சு, மினிமம் வேல்யூ கேட்டால் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் மினிமம் வேல்யூ தான் வந்துச்சு. ஓகே, பட் நம்ம அப்படியே அசியூம் பண்ணிட்டு போடக்கூடாது, வி நீட் டு சால்வ் த ஸ்டெப்ஸ். ஓகே, என்ன பண்ணுறேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பெரிய ஈக்குவேஷன் வரப்போகுது அகெயின் சரியா. சி, உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் இருந்துச்சுல, டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும் கரெக்டாக. டபுள் டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஈக்குவேஷன் சரியா. இந்த ஈக்குவேஷனை நம்ம திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டபுள் டிஃப்ரென்சியேஷன். சி, இந்த கொஷின் நம்பர் 17 கொஷின் நம்பர் 27 வரைக்கும் சரியா. கான்செப்ட் இஸ் சேம், கான்செப்ட் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் எங்கே மாட்டுவீங்கன்னா இங்கே தான், இந்த சால்வ் பண்ணுறதுல தான் தப்பு பண்ணுவீங்க சரியா. பட் அதுலேயும் உங்களுக்கு இதுலேயும் பிரச்சனை இருக்காது. டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறப்ப தான் வந்து சால்வ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும். டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறதுலாம் ஈஸியாக பண்ணிடும், சால்வ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும் சரியா. ஆனால் அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது சரியா. என்னென்னா கொஷினில் மேக்ஸிமம்னு கொடுத்துருவாங்க சரியா. இப்போ இதை டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஸ்டெப் வரைக்கும் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு எழுதிருவீங்க சரியா. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு கோளாறு பண்ணிவிட்டு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி எழுதிருங்க சரியா. நான் சொல்கிறது ட்ரிக் உங்களுக்கு ஒரு வேலை சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சுன்னா
எழுதிட்டிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு எப்படியும் வந்து மேக்ஸிமம் வரப்போகுது, மினிமாவாக தான் வரப்போகுது. சரியா? நம்ம டார்கெட் என்ன, டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறதுக்கு, வேல்யூஸ்க்கு கிடையாது கண்டிப்பாக, இதோட சைன் செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு நீங்கள் என்ன வந்தாலும் ஃபைனலாக நெகட்டிவ் இல்லை பாசிட்டிவ் அந்த மாதிரி தான் ஏதாச்சும் வரப்போகுது. கரெக்டாக? ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஆன்சர் தெரியுது, நெகட்டிவாக தான் வரப்போகுதுன்னு தெரியும். சரியா? ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக அதை சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஒரு வேளை உங்களால் சால்வ் பண்ண முடியலனா கூட ஏதோ ஒரு சில ஸ்டெப்பை எழுதிட்டு ஃபைனலாக இந்த ஆன்சரும் நெகட்டிவாக வருது அப்படின்னு போட்டுட்டு மேக்ஸிமா இல்லை மினிமா கண்டிஷன் போட்டு நீங்கள் சால்வ் சொல்லிடலாம். சரியா? ஸ்டெப் மார்க்காச்சும் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு சொல்கிறேன், ஆக்சுவலாக ரொம்ப தப்பான ஒரு ப்ரொசீஜர். இன்கேஸ் எமர்ஜென்சி டைம் ரொம்ப அதிகமாகுது, இப்போ எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க, இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கே வந்து நீங்கள் 30-40 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு வழி இல்லை, வி நீட் டு ஸ்கிப் டு அதர் கொஷின்ஸ், ரைட்? ஸோ அப்போ கொஞ்சம் லாஜிக்கலாக கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும்ல, அதனால சொன்னேன். சரியா? பட் அதே நீங்கள் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு எல்லா கொஷினுக்கும் அப்படியே சால்வ் பண்ணாதீங்க. ஓகே? ஸோ இப்போ தான் டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுவோம். சரி, இந்த பெரிய வேல்யூவை நம்ம டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். சரியா? எப்படி பண்ணுறோம்? நான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த இடத்துல எழுதியிருக்கேன். dv/dr என்னது உங்களுக்கு வந்துச்சு 2 கேபிட்டல் R இன்ட்டு ஆர், அண்ட் இது தனி டேர்மு, அண்ட் இதெல்லாமே ஒரு தனி டேர்ம். சரியா? ஸோ 2 × r² r³ -3 r⁵ ஹோல் டிவைட் பட் கிடையாது, இது ஒரு தனி டேர்ம். ஸோ இந்த வேல்யூ டிவைடட் பை r² r⁴ r⁶. சரியா? ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னாக்கா நம்ம u'(v - uv' டிவைடட் பை v² ஃபார்மெட்டில் எழுதணும். ஸோ ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ பெரிய ஈக்குவேஷன் வரப்போகுது உங்களுக்கு அப்படின்ட்டு. சரியா? சரி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் இதெல்லாம் ஹேண்டில் போட்டால் தான் தெரியும். கரெக்டாக? இதை வச்சு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. பிஃபோர் வாட்சிங் த வீடியோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் தான், பாசிட்டிவ் நெகட்டிவ், அதை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், v² பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி differentiating this π/3 அப்படியே இருக்கும் கான்ஸ்டன்ட். ஓகே? அண்ட் 2r டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஐ வில் கெட் 2 × r. கரெக்டாக? 2 × கேபிட்டல் R. இப்போ இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? இதுக்கு தான் u'(v v') ஃபார்மேட்டில். ஃபஸ்ட்டு இதை நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். இதை ஸ்கொயர் பண்ணால் ஐ வில் கெட் r² r⁴ r⁶. சரியா? நல்லா கவனிங்க, இதை நம்ம எதுவுமே டச்சே பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்ம டார்கெட் என்ன, இதை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி செக்மெண்ட்டை வச்சு நம்ம பிரிக்கணும். ஸோ இது என்ன வேல்யூவாக இருந்தாலும் ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக தான் வரும். ஓகே 1 மினிட். ஸோ நம்ம அப்படி டேரெக்டாக சொல்ல முடியாது. கரெக்டாக? ஏன்னா r² ரெண்டுமே வேரியபிள், எது பெருசு எது சின்னது தெரியாதுல. ஓகே, அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. சரியா? இந்த ஸ்டெப் புரிஞ்சா? v². நவ் செகண்ட் என்ன, u'(v). u என்னது இங்கே மேலே இருக்க டேர்ம். ஓகே, மேலே இருக்க டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 2 × r² × r³ டிஃபரென்ஷியேட் பண்ணால் 3 × 2, அதாவது 6r² × r². 6r² ஐ திங்க் ஐ டிட் த மிஸ்டேக் ஹியர். ஆமாம், சரியா? 6r² மிஸ்டேக் தான். இந்த இடத்துல ஸ்கொயர் வரும், இந்த இடத்துல 3 வராது. ஓகே, இந்த இடத்துல ஸ்கொயர் வரும். சரியா? r² × r². இதை அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க என்ன வரும், 5 × 3 15 × r⁴. ஸோ இது 15 × r⁴, இது கரெக்ட். சரியா? அடுத்து என்ன பண்ணணும், u' பண்ணியாச்சு, v அப்படியே எழுதிக்கோங்க, கீழே இருக்க v அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, மைனஸ் vu'. ஓகே, uv', uவோட வேல்யூவை அப்படியே எழுதிக்கோங்க, இந்த ஃபுல் வேல்யூவையும் ஜஸ்ட் ரைட் ஆஸ் இட் இஸ். ஓகே, நாட் திஸ், இந்த ஃபுல் வேல்யூவும் ஜஸ்ட் ரைட் லைக் திஸ். ஓகே, அடுத்து v-யை டிஃபரென்ஷியேட் பண்ணணும். v-ன்றது என்னது, ரூட் ஃபங்க்ஷன். ஸோ 1/2 ரூட் ஆஃப் திஸ். கரெக்டாக? நம்ம நிறைய வாட்டி சால்வ் பண்ணுற இந்த ஈக்குவேஷன். ஸோ 1/2 × ரூட் ஆஃப், அப்படியே இங்கே இருக்கிறது அப்படியே கீழே வந்துடும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத அப்படியே சல்பி தானே அது, 4 × r² × r³ -6x⁵. சிம்பிளி இதுக்குள்ளே இருக்கிறத அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மேலே எழுதணும். ஓகே, இந்த ஸ்டெப்பை போட்டாச்சா? இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா ஆல்ரெடி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, டெஃபினெட்லி வி நீட் அ வே டு கெட் அவுட் ஆஃப் இட். கரெக்டாக? வி நீட் டு கெட் அவுட் ஆஃப் இட் ஆஸ் ஈஸிலி ஆஸ் பாசிபிள். நம்ம டைம் கன்சியூம் பண்ணாமல் எவ்வளோ ஈஸியாக வெளியே வருமோ அவ்வளோ ஈஸியாக வெளியே வரும். ஜஸ்ட் காமன் சென்ஸ் யோசிங்க, உங்களுக்கு இதை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு காமிக்கணும், அதுதான் உங்கள் கோல். பட் அதை காமிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வந்து தடையாக இருக்குது, இந்த r² இந்த r². ஒருவேளை நான் இந்த ஃபுல் டேர்மையும் ஒரே வேரியபிளை மாற்றிட்டேன்னா அப்போ ஈஸியாக ஐ கேன் say which is positive and which is negative, right? ஸோ என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சோல்ல, r = என்னது, ரூட் ஆஃப், அது ஆரோட வேல்யூ என்ன, 2 something, √2 something வந்துச்சு. கரெக்டாக? இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், 2√2 / 3 × r² வந்துச்சு. கரெக்டாக? ஸோ என்ன பண்ண போகிறோம்,
நான் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுறேன். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை 9. ஐம் ரைட் ஆர் ராங்? கரெக்டாக. ஸோ வேறு என்ன, எனக்கு ஸ்மால் ஆர் ஸ்கொயருக்கு வேல்யூ கிடச்சி, அதே மாதிரி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் பவர் 4க்கும் வேல்யூ கிடச்சா இட் வில் பி ஈஸியர். கரெக்டாக. அப்போ இதையே அகெயின் நான் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ ஸ்கொயர் பண்ணால் ஐ வில் கெட் ஆர் பவர் 4 ஈக்குவல் டு 64/81 இன்ட்டு ஆர் பவர் 4. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது என்ன? ஓகே, அடுத்து என்ன இருக்குது? சி, நல்லா கவனிங்க. அடுத்து ஆர் பவர் 6 இருக்குல்ல, ஆர் பவர் 6 வேணும். உங்ககிட்ட என்ன இருக்குது? ஆர் பவர் 4 இருக்குது. ஆர் பவர் 4 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பண்ணோம்னா வி வில் கெட் ஆர் பவர் 6. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணால் வி வில் கெட் ஆர் பவர் 6ஓட வேல்யூ. சிமிலர்லி ஆர் பவர் 3ஓட வேல்யூ வேணும். ஆர் பவர் 3 வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும், ஆர் இங்கே இருக்குது. சரியா? ஆரோட வேல்யூ என்னது? 2√3 சம்திங் வந்துச்சுன்னா இந்த இடத்துல பாருங்கள் தெரியும். ஓகே, ஸோ சிம்பிளி இது கூட ஆரோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணி ஆர் கியூபோட வேல்யூ, அதுக்கப்புறம் ஆர் பவர் 5ஓட வேல்யூ அதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஆர் ஸ்கொயர், ஆர் பவர் 4, ஆர் பவர் 6, ஆர் பவர் 3, ஆர் பவர் 5 இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகே, சிம்பிளி ஆர் ஸ்கொயர் இருக்க இடத்துலலாம் ஸ்மால் ஆரோட வேல்யூ இருக்க இடத்துலலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஸ்மால் ஆர் கியூப் இருக்குது. ஸ்மால் ஆர் கியூபுக்கு வேல்யூ என்ன டெரைவ் பண்ணியிருந்தோம்? 16√2 / 27 ஆர் கியூப். கரெக்டாக? நீங்கள் ஒரு வேளை நோட் பண்ணாலும் நோட் பண்ணிக்கோங்க. சி, ஸ்மால் ஆர் கியூபோடது 16√2 × 20 / 27 இன்ட்டு ஆர் கியூப். சிம்பிளி சப்ஸ்டியூட் தட் ஹியர். ஓகே, அதே மாதிரி இது முடிஞ்சு. அடுத்து ஆர் பவர் 4ஓட வேல்யூவும் அகெயின் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த பார்ட் நம்ம ஃபுல்லாக ஒரே டேர்மில் மாற்றியாச்சு. கரெக்டாக? அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும், இந்த பார்ட்டுக்கு வாங்க. ஓகே, ஸோ இந்த பார்ட் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? ஓகே 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 ஆப்வியஸ்லி. சி, இது என்னது, உள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாமே என்னது, உள்ளே இருக்க வேல்யூஸில் என்ன பண்ணுறேன், ஸ்மால் ஆர் பவர் 4 என்னது, ஸ்மால் ஆர் பவர் 4 என்னது, 64 இன்ட்டு ஆர் பவர் 4/81. சரியா? இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுறேன் இங்கே. ஸோ 64 இன்ட்டு ஆர் ஸ்கொயர், இது ஆல்ரெடி ஒரு பெரிய ஆர் ஸ்கொயர். அதே அகெயின் ஆர் பவர் 6ஓட வேல்யூ பார்த்தோம்னா அதோட கம்மியாக தான் இருக்குது, ஜஸ்ட் 5 and 2. ஓகே, நான் எந்த இடத்துல பாஸ் பண்ணன்ட்டு தெரியல. ஆக்சுவலாக சிஸ்டம் ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஸோ நான் எந்த இடத்துல பாஸ் பண்ணேன்னு கரெக்டாக தெரியல. ஐ வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஓகே, சி, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் 2 காமனாக எடுத்துட்டேன். 2 காமனாக எடுத்தால் ஐ கேன் ரைட் 2 இன்ட்டு திஸ் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இதுவும் ஒன்றா ஆகிடுது. சரியா? இந்த 2வையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா ஃபைனலாக எனக்கு இந்த ஈக்குவேஷனோட ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இதுன்னு வரும். சரியா? நல்லா கவனிச்சிங்கன்னா இது எப்போவுமே பாசிட்டிவ். சிமிலர்லி இதுவும் எப்போவுமே பாசிட்டிவ். கரெக்டாக? எதுவும் பாசிட்டிவ்னா அப்போ கண்டிப்பாக இங்கே வர வேல்யூ வில் பி பாசிட்டிவ் வேல்யூ. பட் என்ன பிரச்சனைனா இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்குது. ஸோ அது இந்த இடத்துல ஆல் ஓவராக பார்த்தோம்னா நெகட்டிவ், ஃபுல் டேர்மும் வந்து நெகட்டிவாக மாறிடும். கரெக்டாக? ஸோ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ஃபுல் டேர்ம் வில் பி நெகட்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டேர்ம் பாசிட்டிவ்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ இது நெகட்டிவ் தெரிஞ்சு நமக்கு இப்போ நெகட்டிவ்னு கொண்டு வரணும். சி, இந்த ஃபுல் டேர்மை கம்பேர் பண்ணும்போது இது இப்போ பாசிட்டிவாக வருது. சரியா? இந்த ஃபுல் டேர்மை கம்பேர் பண்ணும்போது, ஓகே 1 minute, எங்கேயோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கணும். எஸ் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். சி, கவனிங்க, இந்த இடத்துல வந்து நான் நெகட்டிவ் வரும். கரெக்டாக? சி, மைனஸ் இருக்குல்ல, நெகட்டிவ் வரும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் வருது. ஸோ இப்போ இது இன்னும் ஈஸியாகிடுச்சு பாருங்கள். இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ இஸ் டெஃபினெட்லி லார்ஜர் தென் திஸ் வேல்யூ. ஐம் ரைட்? இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ பெருசு. ஸோ இது நெகட்டிவாக வேறு இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், இந்த ஃபுல் டேர்ம் வில் பி நெகட்டிவ். அவ்வளோதான், கொஷின் சிம்பிள் முடிஞ்சு. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், மைனஸ் இது பாசிட்டிவ். ஸோ ஹென்ஸ் ரிசல்ட் வில் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான். கரெக்டாக? இந்த வேல்யூ எவ்வளோ பெருசு, இந்த சின்ன வேல்யூனால அந்த வேல்யூவோட சைன் மாற போகிறது கிடையாது. அப்போ என்ன சொல்லலாம், நியூமரேட்டர் ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் வந்துடுச்சு, டினாமினேட்டரில் ஆல்ரெடி வி நோ இட் இஸ் பாசிட்டிவ். கரெக்டாக? இது நீங்கள் இந்த ஸ்டெப்பை போடணுன்ட்டு கூட இல்லை, இந்த ஸ்டெப்லேயே நீங்கள் சொல்லிடலாம் இது வந்து பாசிட்டிவ். கரெக்டாக? ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன வந்துச்சு, ஆன்சர் இஸ் நெகட்டிவ் விச் இஸ் லெஸ் தேன் 0. திஸ் இஸ் த கண்டிஷன் ஆஃப் மேக்ஸிமா. சரி, இந்த ஒரு ஸ்டெப் தான் வந்து கொஞ்சம் டைம் கன்சூமிங். ஆப்வியஸ்லி
ஃபுல்லாகவே இந்த சாப்டரில் செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணும்போது தான் நல்லா டைம் எடுக்கும். ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக போடணும். சரியா, பொறுமையாக போடணும். நான் அவ்வளோ பொறுமையாக போடும்போதே எனக்கு எவ்வளோ தப்பு வந்துச்சு பாருங்கள். ஸோ நோ அதர் கோ, ஸ்லோவாக போடணும், கான்சன்ட்ரேஷனோடு போடணும். சரியா, இப்போ இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். சரியா, வால்யூமோட ஃபார்முலா என்ன? 1/3 pi r² into h. ஆரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் என்னது? 8/9 r². நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம்னா r² வேல்யூ சைடில் போட்டு பார்த்துங்க. 8/9 into r². அண்ட் ஹெச்சோட வேல்யூ நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம், r + √r² - h². ஸோ இப்போ இதை நான் சால்வ் பண்ணுறேன். 1/3 into 8 r² அப்படியே வச்சுக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஓகே, இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல r² வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, 8/9. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் ஐ வில் கெட் 4/3 into r. ஓகே, ஃபைனலாக என்ன கிடச்சிச்சு? நமக்கு ஆன்சர் வந்துடுச்சு. சரியா, 8 அப்படியே வச்சுக்கோங்க. கொஷனில் 27 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 into 9 அப்படியே மல்டிப்ளை பண்ணி 27. 8/27 வந்துடுச்சா? மீதி என்ன இருக்குது? 4/3 πr3. இதுதான் உனக்கு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே டு சால்வ் த கொஷின். சரியா, டெஃபினெட்லி ஈக்குவேஷன்ஸ் தான் கொஞ்சம் பெருசாக தான் வரும். ஸோ நோ அதர் வே. கான்செப்ட் தெரிஞ்சிடுச்சு, ஈக்குவேஷன் நம்ம தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும் அது. சரியா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம்.